அதாவது திருக்கார்த்திகை தீபத்திருநாள் அன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு அந்த 3:30லிருந்து 4 மணிக்கு தான் அங்க ஏத்துவாங்க. ஆனா வீடுகள்ல பரணி தீபம் வந்து கோவில் முறைய கடைப்பிடிச்சு ஏத்தக்கூடாது. முதல் நாள் மாலை பரணி நட்சத்திரம் தொடங்கிற போதே நாம வந்து அதை ஏத்திரணும். வீட்டு முறை என்பது வேறு, கோவில்ல வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வேறு. இறைவனே அண்ணாமலையாரே ஜோதி ஸ்வரூபமாக அன்றைக்கு அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவர் ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டார் அப்படிங்கிறத பஞ்சபூத தத்துவமாக விளக்குவதற்காகத்தான் அண்ணாமலையில அதிகாலை நேரத்துல அந்த 5 தீபங்கள் பரணி தீபமாகவும் அந்த தீபத்தின் தொடர்ச்சியாக மாலையில அது மலை மேல மகா தீபமாகவும் அது ஏற்றப்படுகிறது. அதனால கோவில கணக்கு வச்சு நம்ம காலையில ஏத்தணுமா சாயங்காலம் ஏத்தணுமான்னு குழப்பிக்க வேண்டாம். 2ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு பரணி தீபம் ஏத்துனா சரியா இருக்கும். எப்போதுமே விளக்கேத்துற நேரம் 6 மணி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய நாள் சொல்லி இருக்கிறேன். ஆனா இந்த ஆண்டு பரணி தீபம் 6:30 மணிக்கு ஏத்துங்க. ஏன்னா பரணி நட்சத்திரம் வருவதே பார்த்தீங்கன்னா 6:20க்கு மேல தான் நமக்கு வருது. அதனால மாலை 6:30 மணிக்கு பரணி தீபம் ஏத்தலாம். பரணி அன்னைக்கு வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழக்கம். பொதுவாவே பரணி, கார்த்திகை, பாஞ்சராத்திர தீபம் அதற்கு மறுநாள் 3 நாட்களும் வீடு முழுவதும் தீபம் ஏற்ற வேண்டும். இது ஒரு வழக்கம். அவ்வளோலாம் எங்களால முடியாதுமா அப்படிங்கிறவங்க குறைந்தபட்சம் 5 தீபங்களாவது ஏற்ற வேண்டும். கொரோனா காலத்திலிருந்து நம்முடைய யூடியூப் சேனல்ல இத சொல்லி இன்னைக்கு மக்களுக்கு பரணி தீபம்னா 5 ஏத்தணும் அப்படிங்கிறது மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனா 5 மட்டும் தான் ஏத்தணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இல்ல வீடு முழுக்க ஏத்தலாம்.